ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பரமக்குடி டு தஞ்சாவூர் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரமக்குடி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் இப்போ தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போல். அங்கங்கேயும் ஆள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அவங்க டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட்டோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு தஞ்சாவூர் ரீச் ஆகுன்னு கேட்டேன். 3 மணிக்கெலாம் ரீச் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அன்ரிசர்வ் கேரேஜ் பூரா பேக் சைடு தானே இருக்குது. அதோட நம்ம பேக் சைடில் போய் எங்கேயா உட்காருவோம் அப்படின்ட்டு கிளம்பி போயாச்சு. பரமக்குடியில் ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க. இப்போ நடந்தது. நாங்கள் பேக் சைடு உட்காந்துருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க எங்கிட்ட கடந்து வந்து காசு இருக்கா அப்படின்னு கேட்டான், பிச்சை கேட்குற மாதிரி. நான் இல்லை என்கிட்ட அப்படின்னேன். அதோட உன்கிட்ட எதுவும் சிகரெட் இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டான். அதெல்லாம் என்கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோடய பக்கத்தில் உட்காந்து டைம் என்ன அப்படின்னு கேட்டான். நான் ஒழுங்காக சொல்லலை. அவன் ஆள் எனக்கு டவுட் வந்துருச்சு அவன் மேலே. கரெக்டாக நான் எந்திரிச்சேன் பாருங்க, பேக்கை டக்குன்னு கை வச்சிட்டான். அதோட நான் என்ன பண்ணிட்டேன், நீ எந்த ஊருக்காரன்டா என்னடா அப்படின்னு கேட்டோன்னா, எந்த ஏரியாக்காரன்டா ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்ல வாடா அப்படின்னு கேட்டோன்னா ஓடியே போயிட்டான். பாருங்கள், நம்ம ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. நம்ம போய் சேஃபாக இருக்க முடியலை. அதனால் நீங்களும் சேஃப்டியாக இருங்க. எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் ஜங்ஷனுக்கு போனாலும் பாதுகாப்பாக இருங்க. நமக்கான ட்ரெயின் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 10:30க்கெலாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 10:30க்கெலாம் ட்ரெயின் வந்துடுச்சுங்க. எந்த கேரேஜ் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து நமக்கான கேரேஜில் போய் ஏறிட வேண்டியதான். ஏன்னா அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் ட்ரெயின், அதனால கூட்டமாக தான் வரும். வீக்லி 1 டைம் தான் அந்த ட்ரெயின் வரும். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வேறு அந்த ட்ரெயின். வாங்க சட்டுப்புட்டு நமக்கான இடத்த பார்த்து போய் ஏறி உட்காந்துருவோம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீயாக ஒரு பிளேஸ் கிடச்சி நம்ம ஏறி உட்காந்தாச்சுங்க. உட்காந்துட்டு பார்த்தா செம்ம கூட்டம். ஏன்னா நம்மளாம் ரொம்ப நேரம் நின்று ட்ராவல் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா லாங்கில் போகிறோம். எவ்வளோ நேரம் தான் நம்மளால் நிற்க முடியும். ஏதோ நமக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரம் படியில் நிற்கலாம் அப்படின்ட்டு சீட்டை இடம் முடிச்சு வச்சுட்டு போயாச்சு. எனக்கு அதாங்க ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. என்ன இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க, நம்ம வாட்டுக்கு உட்காந்துருக்கோம், காசு கேட்குற மாதிரி வந்துட்டு நம்மள்ட்டே பிட்பாயிட் அடிக்க மாதிரிலாம் வராங்க. இப்படி பீப்புள் இருக்காங்களே அப்படின்னு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு. அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கும்போது மானாமதுரை ஜங்ஷன் வந்துடுச்சுங்க. மானாமதுரை ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 10 மினிட்ஸு நின்றுருக்குங்க ட்ரெயின். அப்படின்னு நின்றுட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு ட்ரெயின். இந்த புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்களா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலே சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி தாங்க, வேகமாக தாங்க போகுது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு கரெக்ட் டைமுக்கு தஞ்சாவூர் ரீச் ஆகுதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அப்படியே காரைக்குடி ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. காரைக்குடியில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, அந்தளவுக்கு யாரும் அதிகமாக ஏறலை. அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குது ட்ரெயின். நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து புதுக்கோட்டைக்கு அடுத்து திருச்சி தாங்க அந்த ட்ரெயினுக்கு பார்ப்போம். ஆனால் திருச்சியில் வந்து கூட்டம் அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயின்லேருந்து ஆள் இறங்கவும் செய்வாங்க, அந்தளவுக்கு ஏறவும் தான் செய்வாங்க. ஏன்னா இது சண்டே வேறையா அந்த ட்ரெயின் போகுதா, ஆள் அதிகமாக தான் வருவாங்க. அப்படியே திருச்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சுங்க ட்ரெயின். திருச்சிக்குள்ளே அந்த ட்ராக்குள்ளே போகும். அந்த வியூ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெயின் போகும்போது அதை பார்க்கும்போது அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு, ஏன்னா திருச்சியில் தான் போய்ட்டு லஞ்சு வேறு சாப்பாடு வாங்கணும். ஏன்னா நம்ம இன்னும் சாப்பிடல. திருச்சியில் வாங்கணும், இல்லைன்னா தஞ்சாவூரில் போயிட்டு தான் சாப்பிட மாதிரி இருக்கணும். அப்படியே திருச்சி உள்ளே வந்தாச்சு. திருச்சி ஜங்ஷன் உள்ளே போகுதுங்க. போய்ட்டு ஏன்னா 1 ஹவருக்கு மேலே ட்ரெயின் வேறு நிற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜின் சேஞ்ச் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜின் இங்கிட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் வேறு பைலட்டும் மாறுவாங்க இங்கே. அப்படியே திருச்சியில் போய் சொன்ன மாதிரியே 1 ஹவருக்கு மேலே தாங்க நின்றுக்கிட்டு இருக்குது ட்ரெயின். நம்மளும் அப்படியே கொஞ்சம் நேரம் கீழே நின்றுட்டு டீயை வேறு அங்கே வாங்கி குடிச்சாச்சு. ஏன்னா காலிலேருந்து நம்ம எதுவுமே சாப்பிடல. நம்ம திருச்சி ஜங்ஷனில் சாப்பிட்லான்னு இருந்தோம். பட்டு ட்ரெயின் செம்ம கூட்டமாக இருக்குது. ஏன்னா வாங்கிலாம் உள்ளே உட்காந்து சாப்பிட முடியாதுங்க. தஞ்சாவூரில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாச்சு. அதனால் திருச்சியில் ஒரு டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயினுக்கு மூவ் ஆகிடுச்சுங்க தஞ்சாவூருக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. கரெக்டாக 3 o'clockலாம் ரீச் ஆகிடுன்னு சொன்னாங்க தஞ்சாவூர். இப்போ கரெக்டாக தஞ்சாவூருக்குள்ளே போகும்போது 2:55. பார்ப்போம் கரெக்டாக 3 o'clock போயிடலான்னு பார்ப்போம். அதே மாதிரி திருச்சி விட்டு தஞ்சாவூர் 1/2 hourல ட்ரெயின் வந்துடுச்சுங்க. அவ்வளோ ஸ்பீடுங்க, செம்ம ஸ்பீடாக வந்துச்சு ட்ரெயின். கரெக்டாக தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்துடுச்சு. கரெக்டாக இப்போதைக்கு டைம் பார்த்தீங்கன்னா 3:05. ஒரு 5 நிமிஷம் மட்டும் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, அந்த டைமுக்கு வந்துடுச்சுங்க ட்ரெயின். ஆனால் புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ்ஸு செம்ம ஸ்பீடாக தாங்க வருது. ஒரு வழியாக தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் ஆகி அப்படியே கிளம்பியாச்சுங்க. நடந்து என்ட்ரன்ஸுக்கு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா நம்ம காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. ஃபஸ்ட்டு ஹோட்டலில் போய் பார்த்து சாப்பிட. ஏன்னா என்ட்ரன்ஸ் சைடு தான் ஹோட்டல்லாம் இருக்கும்.
நீங்கள் தஞ்சாவூர் மக்கள் நம்ம வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கங்க. அப்படியே என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குங்க. ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு கோவில் மாதிரியும் ஒரு லுக்காக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்டு அப்படியே நம்மளை பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. நாங்கள் அப்படியே கிளம்புறவங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இத்துடன் இந்த விளாக் முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். பாய் பாய்.